السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي سخر لنا الأرض بما فيها من خيرات وجمال لتكون مسكنا لنا ومصدرا للاستقرار، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الكريم الوهاب، ونشهد أن نبينا محمدا عبد الله ورسوله الرحمة المهداة صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه والتابعين له بإحسان إلى يوم نلقاه. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபா அதாவது ஹிஜ்ரி 1447 ஷவ்வால் மாதம் பிறை 15. இன்றைய ஹுத்துபாவுடைய தலைப்பு அல் வயுல் பீஇ துரூசுன் நபவியா என்று ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அதாவது சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு, நபிகளாருடைய அதை பற்றிய பாடங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பு. அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாடநெறிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் அது பற்றிய விழிப்புணர்வும் இதுதான் தலைப்பு. பொதுவாக நமக்கு தெரியும், நாம் வாழக்கூடிய நம்மை சூழ உள்ள வளங்கள், அது மனித வளங்களாக இருந்தாலும் அல்லது பொது சொத்துக்களாக இருந்தாலும் அல்லது மரங்கள், இயற்கை வளங்கள், பறவைகள், மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அதோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத இந்த குத்துபாவில் மிக அழகான முறையில் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான புகழும் உரித்தாகட்டும். அவன்தான் ஹைறுகளையும் சிறந்தவைகளையும் அழகானவைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். வாழ்விடமாகவும் வாழ்வின் அடிப்படையாகவும் அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கிறான். அந்த அல்லாஹுதான் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்றும் அவன் சங்கையாளன் கொடையாளன் என்றும் சான்று பகர்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரஹ்மத்தாகவும் நேர்வழிகாட்டியாகவும் இருந்தார்கள் என்றும் சான்று பகர்ந்தவனாக அல்லாஹு தாலா சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 123வது வசனத்தில் சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இறையச்சம் என்பது அல்லாஹ்வை நம்ம பயந்து நடந்து கொள்வதுன்றது அல்லாஹ் நமக்கு செய்த இந்த நியாமத்துகளுக்கான ஒரு நன்றியாக இருக்குது. நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்தாலே நீங்கள் அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையும் ஜாஅ பி மந்தூமத்தின் முத்தகாமில, இது ஒரு முழுமையான ஒரு நெறியாகும், வாழ்க்கை நெறியாகும், ஒரு ஒழுங்குபடுத்தலாகும். இது மினல் கியமி வல் அஹ்லாக், சிறந்த பெருமானமுள்ள நற்குணங்களை கொண்டு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. துனல்லிமு அலாகத்தல் இன்சான் பி ரப்பி, ஒரு அடியான் தன்னுடைய ரப்போடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அதே போல் அலாகத்தஹு பி நஃப்ஸிஹி வன்னாஸ், தன்னோடு எப்படி நடந்து கொள்ளணும், பிற மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், இந்த உலகத்தினுடைய வளங்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முழுமையான வழிகாட்டுதல் ஆகும். அல்லாஹு தாலா இதை பற்றி நிறைய குர்ஆனில் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, ஃபலம் யத சகீரத்தன் வலா கபீரத்தன், அது சின்ன விஷயம்னு நீங்கள் நினைக்கிறதாக இருந்தாலும் அல்லது பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட, ஃபி அலாகத்தில் இன்சான் பில் கவுன், இந்த உலக வளங்களோடு அல்லது இயற்கையின் இந்த சூழல்களோடு தொடர்புள்ள எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இல்லா வப்பஹ சபீலஹு, அல்லாஹு தாலா அதற்கான பாதைகளை அந்த வழிமுறைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். மனிதன் எப்படி நடந்து கொள்ளணும், தன்னோடு எப்படி நடக்கணும், தன்னை சூழ உள்ள சூழல்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தாமல் விட இல்லை. இது சின்னது தானே அல்லது இது பெருசு தானே என்று அல்லாஹு தாலா வித்தியாசப்படுத்தாமல் அனைத்தையுமே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஒ ரசம மஆலிமஹா, அதன் அடையாளங்களையும் அல்லாஹ் புதித்திருக்கின்றான். ஒ அகாமலஹா மீசான் அல் அத்லி வர் ருஷ்த், அல்லாஹு தாலா நீதம் அதே போல் சரியான நெறிமுறை என்கிற தராசை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எல்லாத்துக்குமே ஒரு மீசானை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான். ஹத்தா ஷமில தாலிக தஃபாசில் அல் அலாக்கா பைனல் பஷீர் வல் பியா, அதாவது மனிதர்களுக்கும் இயற்கை அதாவது சுற்றுச்சூழல்களுக்கும் இடையிலான தொடர்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் மிக விரிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். ஃபகத் ரப்பல் இஸ்லாமு அத்பாஅஹு அலா ஹிமாயத்திஹா,
இஸ்லாம் தன்னை பின்பற்றி வாழக்கூடியவர்களை, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படி அல்லாஹ் அவர்களை உருவாக்கி இருக்கிறான்னு சொன்னால், அலா ஹிமாயத்திஹா வஸ்திதாமத்தி மவாரிதிஹா, இந்த சுற்றுச்சூழலை அவர்கள் பாதுகாக்க வேண்டும், அந்த வளங்கள் நிலை பெறச் செய்யவும் வேணும், அது அழிச்சிடப்படாது, இல்லாமலாக்கப்படாது என்பதை அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் அப்படி உருவாக்கியிருக்கிறான். ஃபக்கது கத்ரல் இம்கான், மனிதர்களுக்கு முடியுமான அளவுக்கு சக்திக்குட்பட்டு இந்த சுற்றுச்சூழல்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டும், பயனுள்ளதாக ஆக்கணும். யாருக்கு? அவர்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும். சூழல்களை அழிச்சிடப்படாது, காடுகளை அழிச்சிடப்படாது, இயற்கையை இல்லாமக்கிடக்கூடாது, மனிதர்களை கொலை செஞ்சிடப்படாது, மிருகங்களை சூறையாடிடக்கூடாது, அவைகளை சித்திரவதை பண்ணப்படாது. நமக்கு மட்டுமல்ல, நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய நலனையும் அவர்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மனிதர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல்லதி அன்ஷா இபாதஹு, அல்லாஹு தஆலா எப்படி இந்த மனிதர்களை உருவாக்கிக்கிறான்னு சொன்னால், அவர்கள் இந்த பூமியை ஆளக்கூடியவர்களாகவும் இந்த பூமியை ஆளுகிற பிரதிநிதிகளாகவும் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே மனிதர்களை படைத்திருக்கிறான். சூரா ஹூத் 11வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் சொல்கிறான், ஹுவல்லதி அன்ஷஅக்கும் மினல் அர்த், அவன்தான் உங்களை பூமியிலிருந்து படைத்தான், வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியிலே அல்லாஹ் உங்களை வாழ வைத்திருக்கிறான். எனவே ஃபஸ்தக்ஃபிரூஹு சும்ம தூபு இலை, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து இஸ்திக்பார் செய்யுங்கள், அவன் அளவில் நீங்கள் மீண்டு விடுங்கள். இன்ன ரப்பி கரீபும் முஜீப், நிச்சயமாக என்னுடைய அல்லாஹ் மிகவும் நெருக்கமாகவும் உங்கள் கோரிக்கைகளை செவியேற்கக்கூடியவனாக பதில் சொல்லக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். 11வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். இதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வஇத் கால ரப்புக லில் மலாயிகா, உம்முடைய இறைவன் உம்முடைய ரப்பு மலக்குமார்களிடம் சொன்னான். எப்படி சொன்னான்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியை நான் உங்களுக்கு உண்டாக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வானவர்களிடம் சொன்னபோது, காலு, வானவர்கள் சொன்னாங்க, அத்தஜ்அலு ஃபீஹா மயுப்சிது ஃபீஹா வயஸ்பிகு திமா, பூமியில் குழப்பம் பண்ணுற ஆட்களை, ஃபசாது பண்ணுறவங்களை, ரத்தம் ஓட்டுறவங்களை நீ படைக்க போறியா? வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸ் லக், நாங்கள் தானே உன்னுடைய புகழை கொண்டு துதிக்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்ற இதில் என்ன விஷயம்டா, மனிதனை பொறுத்தவரையும் ஃபசாது பண்ணுவான். ஃபசாதுன்றது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், இந்த ஃபசாதுன்றது பூமியை குழப்புறது, மரங்களை வெட்டுறது, இயற்கையை அழிக்கிறது, இது எல்லாமே குழப்பம்தான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானவர்கள் சொல்கிறாங்க மனிதர்கள் அப்படி செய்வாங்க, ஆனாலும் அல்லாஹ் அவங்க சொல்கிறான், இன்னி அலமு மாலா தஅலமுன், உங்களுக்கு தெரியாதவைகளை எல்லாம் நான் மிக அறிந்தவனாக இருக்கிறேன். அதுக்கு பின்னால் உள்ள ஹிக்மத் என்ன, அது எனக்கு தான் தெரியும் என்று அல்லாஹ் வானவர்களுக்கு சொன்னதாக அல்லாஹு தஆலா சொல்லலாம். முஸ்லீம் சமூகமே, இன்ன மின் தமாமி ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் செய்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய ஒரு முழுமையான வடிவம் என்னென்னா, பிஇபாதிஹி அன் அர்ஸல இலைஹிம் நபியஹுல் கரீம், அல்லாஹ் தன்னிடமிருந்து நபிமார்களை அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான், இறுதி தூதரை நமக்கு அனுப்பினான். ஃபகானல் முஅல்லிமுர் ரஃபீக், அதாவது ஒரு மென்மையான ஒரு ஆசிரியராக அந்த நபி இருந்தார். வல் குதுவத்தல் பசீரா, அவர் ஒரு தெளிவான ஒரு ஆதாரத்தோடு முன்மாதிரி மிக்கவராகவும் அல்லாஹ் அந்த தூதரை ஆக்கினானே, இது மனித சமுதாயத்துக்கு செய்த ஒரு முழுமையான ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அல்லமன் நாஸ, மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், அன்னல் இபாதத் என்பது வணக்க வழிபாடு என்று சொல்வது, தம் தத்து இலா குல்லி ஹரக்கத்தின் ஃபீஹா சலாஹும், எதில் எல்லாம் மனிதர்களுக்கு பயன் இருக்கிறதோ அந்த அத்தனையையும் உருவாக்குவதிலே வணக்கம் இருக்குது. வணக்கம்ன்றது வெறும் தொழுகையோடு மட்டும் சுருங்கலை, நாங்கள் சொல்லக்கூடிய இபாதத்துகளோடு மட்டுமல்ல, எதிலெல்லாம் மனிதர்களுக்கு சீர்திருத்தம் இருக்குமோ, நலவுகள் இருக்குமோ, அந்த நலவுகளை நோக்கி விரிவடைந்தது தான் வணக்க வழிபாடுகள் என்பது. ஒக்குல்லு சுலூக்கின் ஃபீஹி நஃப்உன், அதாவது பயன் தரக்கூடிய ஒவ்வொரு நடத்தையும் வணக்கமாகும், பிரயோசனமுள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளும் வணக்கமாகும் என்பதைத்தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்லித் தருகிறார். ஃபத்தஆமுலு மஅ மவாரிதில் அர்தி அமானா, மனித வளங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான இந்த நம்மை சூழ உள்ள வளங்கள் இருக்கிறதே, அதை பாதுகாப்பது நமக்கு ஒரு அமானிதமாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. வல் இஸ்மாருஹா பிருஷ்தின் இபாதத், நேர்மையான முறையிலே அதை பயன்படுத்துவது என்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. வசியானத்துஹா பிரஹ்மத்தின் அலாமத்து ஈமானின் வ தக்வா, அதை நாங்கள் ஒரு அருளாக அதை நாங்கள் பாதுகாப்பது ஈமானும் இறையச்சத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே வணக்க வழிபாடுகள் என்பது வெறும்
சில இபாதத்துகளோடு மட்டும் சுருங்கினதல்ல. மனிதனுக்கு பயன் தரக்கூடியவற்றை பாதுகாத்தல், உருவாக்குதல், பயனுள்ள வழிகளை செய்தலெல்லாம் வணக்க வழிபாடுகளாக இருக்கிறது. எனவே நம்மை சூழ உள்ள சுற்றுச்சூழல்கள் என்பது அமானிதமாக இருக்கிறது. அதை நல்ல முறையில் பயன்படுத்தும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அதை நாம் பாதுகாப்பது என்பது நமது ஈமானுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. வ இன்ன மின் தலாஇலி ஸலாஹில் கல்ப், ஒரு மனிதனுடைய அதாவது இதயம், உள்ளம் தெளிவாக இருக்கிறது, அது துப்புரவாக இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் என்னென்றால் அவன் தனக்கு பிறகு ஒரு நல்ல அடையாளத்தை அவன் விட்டு செல்ல வேண்டும். அது ஈமானுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. பூமியை மனிதன் பராமரிப்பு என்பது அவன் ஈமான் உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஃபல் முஃமின், எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையும் லா யுஸ்லிஹு நஃப்ஸஹு ஃபகத், அவன் தன்னை மட்டும், தன்னுடைய நஃப்ஸை மட்டும் அவன் அதை பேணி பாதுகாத்து அதை சீர்திருத்தி அவனுக்கு சரி வராது. பல் யுஸ்லிஹு மா ஹவுலஹு, அவன் தன்னை சூழ உள்ளவைகளையும் அவன் சீர்படுத்த வேண்டும். தனது உள்ளத்தை மட்டும் அவன் சீர்படுத்தினா போதாது, தன்னை சூழ உள்ளவர்கள், மனிதர்கள், மரங்கள், சூழல்கள், அதையும் அவன் சீர்படுத்த வேண்டும். யகுஃபுல் அதா, அவன் நோவினை தரக்கூடியவற்றை அகற்றிவிட வேண்டும். வயஸ்ரஉல் கைர், அவன் கைர்களை, நலவுகளை அவன் சமுதாயத்திலே விதைக்க வேண்டும். வயஜ்அலு மின் அஸரிஹி ஃபில் ஹயாத்தி ஸதகா ஜாரியா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு பின்னால் நல்லவைகளை உருவாக்கி செல்வது என்பது ஒரு நிரந்தர தர்மமாக அது அமைகிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா அராஃபிலே 7வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் சொல்றான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள். பஅத இஸ்லாஹிஹா, அது சீர்படுத்தப்பட்ட பிறகு அதை நீங்கள் குழப்பி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், ஜாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா 7வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்திலே சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதில் 19808வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அபூ பர்ஸா என்ற நபித்தோழர் சொல்றாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் முர்னி பி அமலின் அமலுஹு, நான் செய்யக்கூடிய நல்ல ஒரு செயலை எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அம்தில் அதா அனி தரீக் ஃபஹுவ லக ஸதகா, பாதையில் நோவினை தரக்கூடியவற்றை நீ அகற்றிவிடு, அது உனக்கு தர்மமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நல்ல செயலை சொல்லித்தாங்கண்டா தொழுங்கன்னு சொல்லிக்கலாம், அல்லது ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லிக்கலாம். என்ன சொன்னாங்க? பாதையில் உள்ள தீங்கு தரக்கூடியவற்றை நீ அகற்றிவிடு, அது உனக்கு தர்மமாகும். இது நிறைய வருது. ரசூலுல்லாஹ் அந்த ஈமானுடைய கிளைகளை சொல்லும்போது கடைசி கிளையாக சொன்னார்கள், இமாத்தத்துல் அதா அனி தரீக் ஸதகா, பாதையில் நோவினை தரக்கூடியவற்றை நீக்குவதும் தர்மமாகும், அது ஈமானுடைய அம்சம் என்று வேறு இடத்துல சொல்றான். சஹீஹ் முஸ்லிமில் 959வது இலக்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உரில்து அலைய அமாலு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய செயல்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. ஹசனுஹா வசையுஹா, அதிலே நல்லவைகளும் தீயவைகளும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டன. ஃபவஜத்து ஃபி மஹாசினி அமாலிஹா, நற்செயல்களில் மிகச் சிறந்தது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அல் அதா யுமாத்து அனி தரீக், பாதையில் கிடக்கிற நோவினை தரக்கூடியவற்றை அகற்றி விடுவது நல்ல செயல்களில் உள்ளதாக எனக்கு காட்டப்பட்டது. வஜத்து ஃபி மசாவி அமாலிஹா, மோசமான ஒரு செயலாக காட்டப்பட்டது. அந்நுகாஅத்து தகூனு ஃபில் மஸ்ஜித் லா துதுஃபனு, அதாவது மூடப்படாமல் மறைக்கப்படாமல் பள்ளிவாசலிலே கிடக்கிற எச்சில்கள், சளிகளை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் தமிழ் இலக்கத்தில் 959 இலக்கத்தில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, எனவே ஃபக்குல்லு ஹுத்வா யஹுத்தூஹா அல் முஃமின் ஃபி சபீலி இஸ்லாஹின், சீர்திருத்தத்துக்காக மனிதன் மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு திட்டங்களும் தஷ்ஹது லஹு பில் ஈமான், அவனிடம் ஈமான் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. வகுல்லு நஃப்இன் யஸ்துரு அன்ஹு லின்னாசி அவு லில் கவுன், மனிதன் செய்கிற எந்த நன்மையாக இருந்தாலும், அது மனிதனுக்கு செஞ்சாலும் அல்லது இந்த உலகத்தின் சுற்றுச்சூழல்களுக்கு அவன் செய்தாலும், யுக்தபு ஃபி ஸஹாயிஃபி அமாலிஹி, அவனுடைய செயல்களின் பட்டியல்களிலே நல்லமல்களாக அவைகள் பதியப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒமின் ஹுனா, எனவே நாம் புரிந்து கொள்கிற விஷயம் என்னென்றால், ஃபஇன்ன ரிஆயத்தல் மௌஜூதாத், இந்த உலகத்தில் உள்ள சுற்றுச்சூழலை நாம் கண்காணிப்பது என்பது, ஒசியானத்தல் மராஃபிக், மனித வளங்களை நாம் பாதுகாப்பது என்பது, அதனோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்பது, குல்லுஹா இபாதத்துன் அதீமா, இதெல்லாம் ஒரு மகத்தான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இயற்கையை பாதுகாக்கிறது, மனித வளங்களை பாதுகாக்கிறது, அவைகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது, இவைகளெல்லாம் மகத்தான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஓ மகாசிது நபீலா மின் மகாதிஷ்
அதாவது இந்த மார்க்கத்தினுடைய அதாவது நல்ல நேர்மையான ஒரு நோக்கமாகவும் அது இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அதாவது இன்ன மிம்மா ஹரசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த உம்மத்தினுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வின் தூதர் பதிய வைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மரங்களை நட்டுவது, இந்த பூமியிலே நன்மைகளை அதிகப்படுத்துவது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில் 2320 இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் யக்ரிசு கர்சன், அவன் ஒரு செடியை நட்டினால், ஒரு மரத்தை நட்டினால், அவ் யஸ்ரஉ ஸர்அன், அவன் விவசாயத்தை செய்தால் அல்லது மரங்களை நட்டினால், ஃபயஅகுலு மின்ஹு தைருன் அவ் இன்சானுன் அவ் பஹீமா, பறவைகளோ அல்லது மனிதனோ அல்லது கால்நடைகளோ சாப்பிட்டு செல்கிற போது, இல்லா கான பிஹி சதகா, இது அவனுக்கு தர்மமாக மாறும். அவன் நற்ற விவசாயத்தில் இருந்து, அவன் நற்ற செடிகளில் இருந்து அவன் பயனடைகிற போதெல்லாம், மனிதர்களோ மிருகங்களோ பயனடைகிற போதெல்லாம் அவனுக்கு சதகா. எனவே தான் சொல்கிறாங்க, இமாம்கள் சொல்கிறாங்க, இந்த தர்மம் என்பது அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, அவன் ஒரு மரத்தை நட்டு வச்சு மௌத்தா போகிறான், அந்த மரத்தில் பயனடையும் காலமெல்லாம் அவனுக்கு சதகா ஜாரியா, நிலையான ஒரு தர்மமாக அது மாறுகிறது என்பதை இந்த ஹதீஸுகளில் இருந்து சொல்கிறார்கள். எனவே ஃபஷ்ஷஜரா ஹயாத்துன், மரம் என்பது மனித வாழ்க்கையாகும். வகர்சுஹா பினியத்தின் சாலிஹா, அது நல்ல நோக்கத்தோடு நீங்கள் ஒரு செடியை நீங்கள் நட்டினார், ஒரு மரத்தை நீங்கள் முளைவிக்க செய்தால், இபாதத்துன் மஅமூருன் பிஹா, அது உங்களுக்கு உத்தரவிடப்பட்ட, உங்களுக்கு ஏவப்பட்ட ஒரு இபாதத்தாகும். லிஅன்ன ஹிமாயத மதாஹிரில் ஹயாத்தி மின் தலாயிலில் ஈமான், மனித வாழ்க்கையின் வெளிப்பாடுகளை பாதுகாப்பது என்பது ஒரு ஈமானுக்கான ஒரு அடையாளமாக அது மனிதனிலே பிரதிபலிக்கின்றது. ஒமின் சூரிர் ரஹ்மத்தில்லதி ஷமிலத்தி ஸமான வல் மகான், காலத்தையும் இடத்தையும் உள்ளடக்கிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளாகவும் மனித இரக்கத்தில் நின்றும் உள்ளதாகவும் அது இருக்கிறது. எனவே ஃபத்தகில்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஜஅல்லக ஃபீ யௌமிக கர்ஸா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு மரத்தை நீங்கள் நட்டிவிடுங்கள். இம்னா அதா, அதாவது நீங்கள் துன்பத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நல்விஃப் தரீகா, பாதைகளை நீங்கள் துப்புரவு செய்யுங்கள், மரங்களை நீங்கள் நட்டுங்கள். நீங்கள் ஃபசாது செய்கின்றவர்களாக, குழப்பம் செய்கின்றவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 195 அல்லாஹ் சொல்றான், வ அஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நல்லவைகளை செய்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமின் ஹிமாயத்தில் பிஆ, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பதனுடைய இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லா யுஸ்ரிஃபல் இன்சான் ஃபில் இஸ்திக்தாம், இதை பயன்படுத்துகிற விஷயத்தில் மனிதன் வரம்பு மீறக்கூடாது. அது இயற்கையில் கிடைக்கிறது தானே, அள்ளி ஊற்றுவோமே அல்லது தேவையில்லாமல் வெட்டுவோமே அல்லது அநியாயப்படுத்துவோமே என்று சுற்றுச்சூழலில் உள்ள வளங்களை மனிதன் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, அதை வீணடித்து விடக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. சுனன் இப்னு மாஜால ஒரு செய்தி வருகிறது, ஆனால் அந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் இப்னு லஹியா என்ற ஒருவர் வருகிறார். அது பலவீனமானது என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாலும் அந்த கருத்து என்னது நியாயமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து செல்கிற நேரத்தில் அவர் உது செய்து கொண்டிருக்கிறார். அந்த உலுவுடைய தண்ணியை வீண்விரயம் செய்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது என்ன, இது வீணாக்கிறியான்றாங்க. உடனே சாதுரெல்லாம் கேட்குறாங்க, அஃபில் உது இஸ்ராஃபுன்றாங்க, உது செய்தால் அந்த தண்ணியும் இஸ்ராஃபா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஅம் வ இன் குன்த அலா நஹரின் ஜாரின்றாங்க, ஓடுற நதிக்கிட்ட இருந்தாலும் கூட தண்ணி எடுத்து வீணாக்காதண்டாங்க. அது தண்ணி தானே, ஓடுது தானே, அநியாயமாக போகுதானே, அது உனக்கு தேவையில்லை, நீ எடுக்கிறத வீணாக்காது என்று சொன்னார்கள். இந்த கருத்து என்பது ஆதாரபூர்வமானது. இந்த அறிவிப்பில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ஃபஅல்லமன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னல் மா, இந்த நீர் என்பது ஒரு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத்து, தஸ்தஹிக்கு ஷுக்ர் வல் ஹிஃபாது அலைஹா, அதுக்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பது நமக்கு ஒரு கடமையாக இருக்கின்றது. அதை நாம் வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண்விரயம் செய்கின்றவர்களை விரும்ப மாட்டான். 7வது அத்தியாயம் சூரா அராஃபில் 31வது வசனத்திலே நாங்கள் இதை பார்க்கிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹ் புகாரியில் 5515வது இலக்கத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். பொதுவாக இந்த சுற்றுச்சூழலில் உள்ளவைகளில் வீணடிக்கிறதுல இந்த
மிருகங்கள் பறவைகளை சும்மா தேவையில்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு நோவினை தருவது, அதுக்கு ஏதாவது சித்திரவதை பண்ணுறது, ஒரு கல்லை கண்டோடனே நாயை எடுத்து சும்மா அடிக்கிறது, என்னது சும்மா பூனை விரட்டுறது, மிருகங்களுக்கு அவசியம் இல்லாமல் கொள்வது, விஷ ஜந்துக்களை மனிதர்களுக்கு தீங்குதாரத்தை கொலை செய்கிற அதுக்கு அனுமதிக்குது. தேவையில்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஒரு முறை அபு சயீத் அல் குத்ரி சொல்கிறாங்க, குந்து இந்த இப்னு உமர் கிட்ட நான் இந்த புகாரில் 5515 இலக்கத்தில் ஃபமர்ரு பிஃபித்யத்தின் அவு பினஃபர், சில வாலிபர்கள் அல்லது சில நபர்களை கடந்து சென்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நசபு தஜாஜத்தன் யர்மூனஹா, ஒரு கோழி அப்படி முன்னால் வச்சுக்கிட்டு அதை நோக்கி என்ன அம்பெறிந்து கோழிக்கு என்ன செய்கிறாங்க, கொலை செய்ய பார்க்குறாங்க. ஃபலம்மா ரவு இப்னு உமர் தஃபர்ரகு அன்ஹா, இப்னு உமர் கிட்ட போன உடனே என்ன சரி சொல்ல போகிறாங்கன்னு அங்கிருந்தவர்கள் கலைந்து சென்று விட்டார்கள். வகால இப்னு உமர் மன் ஃபஅல ஹாதான்னாங்க, இந்த வேலையை யார் செய்தா, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன மன் ஃபஅல ஹாதான்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அநியாயமான முறையிலே குறிவைத்து நீங்கள் மிருகங்களை கொலை செய்வதை அல்லாஹ்வின் தூதர் சபித்தார்கள். இப்னு உமர் சொல்றாங்க, லஅன நபி ஸல்லல்லாஹு, யார் சித்திரவதை செய்கிறாங்களோ, மிருகங்களை தேவையில்லாமல் வதை செய்கிறார்களோ அவர்களை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் என்ற ஒரு செய்தியும் சஹீஹ் புகாரியில் 5515 இலக்கத்தில் வருது. சஹீஹ் முஸ்லிம்லையும் இதே மாதிரியான ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வமின் தர்பியத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நபியுடைய தர்பியா பயிற்சி உருவாக்கத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மனித சமுதாயத்துக்கு ஹிமாயத்தல் லில் பீஅத்தி மினத் தலவுஸ், இயற்கை சூழல்கள் எதையாவது சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், ரோட்டில் தூக்கி போட்டு போவோம், அதெல்லாம் கூடாது. எதையாவது நீங்கள் அதாவது இயற்கை சுற்றுச்சூழலை நீங்கள் மாசுபட செய்வது என்பது, அதை பாதுகாப்பது என்பது முக்கியமானது, அதை மாசுபடுத்தி விடக்கூடாது. அன்னஹு நஹா ஸராஹத்தன் அன் இல்காஇல் அதா ஃபில் மாஇர் ராகித், தங்கி நிற்கிற தண்ணீரில் ஏதாவது குப்பைகளை போடுவதை நேரடியாக அல்லாஹ்வின் தூதர் தடுத்தார்கள். அல்லது பாதைகளில் அல்லது மக்கள் நிழல் பெறக்கூடிய இடங்களில் நீங்கள் அவைகளை மாசுபடுத்தி விடக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி வருகிறது, இத்தகுல் லஆனைன், 2 சபிக்கப்பட்டவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அப்படி ஆகிறாதீங்க. யா ரசூலல்லாஹ், யாரை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னாங்க, அல்லது யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸ் அவு ஃபீ ظில்லிஹிம், மக்கள் போகக்கூடிய பாதையில் அல்லது அவர்கள் நிழல் பெறக்கூடிய இடத்துல மலசலம் கழிப்பவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை வச்சு பலவிதமான அடிப்படைகளை ஃபிக்ஹுடைய உலமாக்கள் வகுத்திருக்கின்றார்கள். முக்கியமாக பாதைகளை அசுத்தப்படுத்தக்கூடாது, அதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ற பல விஷயங்களை இதிலே ஆதாரமாக எடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, வலா தன்ஸ அன்னல் மாலல் ஆம், பொது உடைமைகள் என்பது அது கண்ணியப்படுத்தணும். எப்படி நீங்கள் சொந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது மாதிரி பொது சொத்துக்களை பாதுகாப்பது என்பதும் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. கடைசியாக 2 அல் குர்ஆனிய வசனம், சூரா பக்ராவினுடைய 205வது வசனம், வ இதா தவல்லா, உங்களை விட்டும் அவர்கள் திரும்பி சென்றால், நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், சஆஃபில் அர்த், அவர்கள் லியுஃப்ஸித ஃபீஹா வ யுஹ்லிகல் ஹர்ஸ் வன் நஸல், அவர்கள் பூமியிலே குழப்பம் செய்கிறார்கள், நிலங்களையும் கால்நடைகளையும் அவர்கள் அழிக்க முயற்சி செய்கிறார்கள். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், அல்லாஹ் இது போன்ற குழப்பங்களை விரும்ப மாட்டான் என்றதை அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்றான். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்கிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீங்கள் பதிலளியுங்கள், அவர்களுக்கு விடை கொடுங்கள். இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும், உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி அல்லாஹ்வும் தூதரும் அழைத்தால் அதற்கு நீங்கள் பதிலளியுங்கள். அல்லாஹ் சொல்றான், வஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பி, அல்லாஹ் மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் இடையிலே அவன் மனிதனை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். வ அன்னஹு இலைஹி துஹ்ஷரூன், அவன் பால் நீங்கள் ஒன்று திரட்டப்பட இருக்கிறீர்கள் என்று சூரா அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதி அல் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. இந்த விஷயங்களை வாழ்க்கையில் கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.